Praise the Lord. Today Sunday words. சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகிடு. ஹல்லேலூயா. நான் பேசுறது தப்பா? நான் பேசுறது தப்பான காரியங்களா? நான் நல்லது தானே பேசுறேன், அடுத்தவங்க நல்லது தானே பேசுறேன், எனக்கு அடுத்தவங்க கிட்ட பேச நிம்மதியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்ம பேசுறவங்க யாரா இருக்காங்க யோசிங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சகோதரிய தெரியும், நல்ல ஒரு ஏழ்மையான ஒரு சகோதரி, ஒரு பிள்ளை. அவங்களுக்கு ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவங்க. ஸோ கம்பெனிலன்னு பார்த்தா நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட எண்ணங்கள் ஒரு சகோதரன் கிட்ட பேச பழக ஆரம்பிச்சாங்க. அனைத்துமே நன்மையாய் போற காரியமா தான் இருந்தது. ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா பேசியிருந்த காலங்கள் போய் கடைசியா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அந்த ஊரை விட்டே போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு தனியா போயிட்டாங்க. அத்தனையும் கல்யாணம் ஆயிட்டு அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு ஆண் பிள்ளை. அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்கிட்ட அழுகுறாரு. இந்த மாதிரி பேசதான் ஆரம்பிச்சாங்க, ஆனா இந்த அளவுக்கு போயிட்டு கடைசியா எத்தனை நாள் பார்த்திருப்பான் அவன்? கொஞ்ச நாள் பார்த்திருந்தான், அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டான். அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கை போயிடுச்சு, அந்த குழந்தையோட லைஃப் போச்சு, ஹஸ்பண்டோட வாழ்க்கையும் போயிடுச்சு. ஹல்லேலூயா. சீர்கேடான வீண் பேச்சு. நம்மளுடைய வார்த்தைகளை குறித்து நாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சகோதரனே, சகோதரியே. நாம எப்படி பேசுறோம்? அவங்க அந்த அளவுக்கான ஒர்த்தான ஆளுங்களா? இவங்க ஆலோசனைக்கு ஏற்றவங்களா? இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா எடுத்துப்பாங்களா? இல்ல பின்னாடி போய் பேசிட்டு சிரிப்பாங்களா? எல்லாத்தையுமே யோசிச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சீரையே கெடுத்துருமா அந்த வீண் வார்த்தை தான், சீரையே கெடுத்துருமா. வேதத்துல இன்னொரு அழகான வார்த்தை இருக்கு, நாவு வந்துட்டு நெருப்பான், அது கொளுத்த கூடியதான். நான் பேசுற வார்த்தை நெருப்பு மாதிரியாம். ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் சர்க்குணமா இருக்க விரும்புறாரு, அதற்கு தான் இவ்வளோ பிரயாசப்படுறாரு. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த நாளிலும் சீர்கேடான வீண் பேச்சுக்கு என்னை விலைக்கு காப்பாத்துங்கப்பா. வரும் நாட்களில நான் சீர்கேடான வீண் பேச்சுக்கு விலைக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. நான் பேசுறவங்களை குறித்து நான் கவனமா இருக்கணும், நான் பேசும் வார்த்தையை குறித்து நான் கவனமா இருக்கணும்னு என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்பிலிருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே, இனி வரும் நாட்களிலும் கர்த்தாவே, நாங்கள் பேசும் வார்த்தைகளை குறித்து நாங்கள் கவனமா இருக்க கிருபை தாரும். அவங்க எப்பேற்பட்டவங்க, நான் யார்கிட்ட பேசுறேன், அவங்க அதுக்கான ஒர்த்தான ஆளா, நாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இவங்க அதை கேட்டுறவங்களான்னு சிந்தித்து செயல்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து அவங்க கெட்டு போகாதபடி பாதுகாத்து கொள்ளும். எல்லா தீய குணங்களையும் அகற்றி தீமையான வழிகளை முடக்கி போட்டு உம்முடைய பரிசுத்த வழியிலே, பரிசுத்த பாதையிலே மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நாங்கள் பேசும் நல் வார்த்தைகளால் நிரம்பி இருக்க உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமீன். காட் பிளஸ் யூ. இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாய் அமைய தேவன் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.